இப்போ உங்க தொகுதி ஏரியாவில் இப்போ நிறைய எக்ஸ்னோரா மூலமா நிறைய வேலை நடக்குது. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ தாம்பரம் தாண்டோன்னு அந்த லெஃப்ட் சைடு ஏரி என்ன இடம்னு சொல்றது, அந்த இப்போ பஸ்ஸில் இல்லை மோகன், நம்ம இந்த ஆகாய தாமரை எடுக்கிற இடம் தீர்க்கங்கரணி அந்த ஏரி இருக்குல்ல, அது பூரா ஆகாய தாமரை இருந்ததுல, அது பூரா இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னே தனியாக ஒரு மிஷின் வச்சிருக்கிறோம். அது மாதிரி இப்போ உங்க தொகுதியிலேயே நிறைய இடம் வேலை நடக்குது. அந்த பக்கம் மெப்ஸ் இருக்குல்ல, மெப்ஸுக்கு எதுக்கு இருக்கிற ஏரி அதுவும் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த மாதிரி அதனால சுத்தி நிறைய அது கம்ப்ளீட் பண்ணா அது வந்து ஃபுல்லா தூர் வாரப்பட்டு இதுதானே. ஆமா பண்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அடுத்தது அந்த மெப்ஸ் ஆப்போசிட்ல சொல்றீங்களா, அது மெப்ஸ்க்கு பேக் சைடு? அது என்ன மெப்ஸ்க்கு பேக் சைடுல வரும், கடப்பேர் நம்ம மெப்ஸ் பேக் சைடு. அது கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க சார். ஆமா பண்ணி நல்லா. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பல்லவரம் ஏரி உள்ள வர தண்ணியை வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள தண்ணி பூரா அங்கதான் வருது. அந்த பஸ் விசிட் பண்ணலாம், அதை போய் விசிட் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஸ்டாப் பண்றதுக்கு எப்படி மாத்தி விடுறதுக்கு என்ன வழி அது கொஞ்சம் பேசலாம். அது நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த ஏரி வந்து நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அது அழகா பண்ணி மேல வந்து பண்ணிட்டு இருக்காங்க WRDல பண்றாங்க டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இங்கேயும் பண்றாங்க. நீங்க திருநீர்மலையும் ஒரு நாள் விசிட் வாங்க சார். தாம்பரத்துக்கு கிட்டத்தட்ட தாம்பரம் தொகுதியில 10 லேக் கிட்ட இருக்கு சார். 10 லேக்கும் எனக்கு நல்லா பண்ணணும்ன்றது தான் என்னோட ஆசை. அது அவசியம் பண்ணா நாங்க அதுக்கு ரெடி. நம்மளோட குடிநீர் வந்து வெளியே போய் ஏரியில கலக்கிற மாதிரி தான் பிளான் பண்றோம். நீங்க அதை கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். சரி சார். ஏரி விஷயம் CSR மூலமா தான் பண்றோம். ஜாயின் பண்ணி பண்ணலாம் சார். இப்போ ஒரு 15 ஏக்கர் ஒரே காடு. இந்த இடம் இந்த இது கரை கிடையாது, அந்த பக்கம் மட்டும் பண்ட் இருந்தது. இதெல்லாம் செக்ஷன் பண்ணி ஃபுல்லா இதை பண்டை ஃபார்ம் பண்ணி, அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட உங்க கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்களா தண்ணி வந்துடும். இது ஏன்னா பண்டே கிடையாது, இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அடுத்தது இந்த சர்ப்ளஸ் தண்ணி கரெக்டா மழை அதிகமாயிடுச்சுன்னா வெளியில போற சேனல் எல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் கேட்கணும்னு சொன்னாங்க. அது நீ ஏஐட்ட பேசியிருக்கோம், அதை மட்டும் செக் பண்ணிட்டு ஷூரா வாங்க. ஐயா அப்படியே எல்லாருமே நெல்லுங்க. இது தம்பி வாங்க அப்படியே. அப்படியே அங்க ஒண்ணு சார். அப்படியே எல்லாருமே உள்ள வந்துட்டா சார். காரணமாக இப்ப கொஞ்சம் தாமதமா நம்மளோட இணைந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட சிறப்பு என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்குறார். என்னென்ன மாதிரி வேலை செய்யணும், இல்ல என்னென்ன நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதையும், நமக்கு இன்னும் என்னெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும் போது கேட்கிற ஒரு நல்ல மனநிலையிலும் இருக்கிறார். எனவே அதுவும் ஒரு இளைஞர் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். நல்ல கரவொலியோடு அவரை இந்த இடத்தில் வரவேற்பதில் பெருமை கொள்வோம்.